நெஞ்சு வலிக்கிற ஆமா நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆகி போச்சு. அவர் நெஞ்சுன்னு சொல்லும்போது எனக்கு அப்ப புரியல. பில்லு வந்து 3347 ரூபா வரும்போது தான் புரிஞ்சிச்சு. ஏதோ தல அஜித் படத்துக்கும் தளபதி படத்துக்கும் எப்படி ஃப்ரீயா டிக்கெட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எப்படி உடச்சு வச்சிருக்காங்க? ஏன்னா அது உடஞ்சு ஒட்டி வைக்கிறதுக்கு யாரு? நீ கோட்டை இங்க என்ன பண்ற? சரி விடு, நான் உன்னை கடத்தி கூட்டு போறேன். உன்னை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா விட்டுரு. உன் நேரம் வரும்போது ஒருத்தனை விடாத கருவரு காந்தியடிகள் எல்லாம் இந்த ஜென்ரேஷன் கூட்டு வரணும்ப்பா. சரி வாங்க பர்கர் சாப்பிடலாம். அவர் அஸ்தியை நான் தொட்டேன்னா திடீர்னு அவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னு என்ன பண்றது? ஆமா நீ எந்த ஊரு? மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. வந்தார வாழ வச்ச ஊரு. புயல் வந்தாலும் அசையாது பாரு. இப்படி ஒவ்வொரு ஆக்டரா சொல்லணும், ஒவ்வொரு ஆக்டர் மாதிரி. சிம்பு என் தலைவன் ரிசியா தான் வரணும்ப்பா. ஃபர்ஸ்ட் பழைய எப்பயுமே கரெக்டா ஆர்டர் படி வரணும். எம்ஜிஆர் சிவாஜில இருந்து ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர். என் ரத்தத்தின் ரத்தமாகிய அன்பு உடன் பிறப்புகிறேன் நான். தமிழ்நாட்டின் உடனே மாத்தக்கூடாது. வயசு இதாகும்ல. ஐயா கோட்டை எங்க தாத்தா பேசுறேன். என்னையா கோட்டை சொல்லு தாத்தா. எங்க தாத்தா ஏன் வந்துருச்சு? வெத்தலை பார்க்க வேண்டியது. தாத்தா கொஞ்சம் மூக்குப்பொடி மட்டும் வாங்கிட்டு வாயா. மூக்குப்பொடி ப்ளீஸ். அடுத்த வயசு சொல்றா சிவாஜி. இப்பதான் பேசுறியா? என்னடா அந்த ஆண்டி பின்னாடி ஆயா பின்னாடி சுத்திக்கிட்டு அதே சொல்லியா? அடுத்த வயசு ரஜினி. கமல் கமல் கமல். இன்னும் நான் ரஜினி வயசு பேசுறேன். ரஜினி நினைச்சேன். ஒரு சிரிக்கதான் ரஜினி. நானே சொன்னேன்ல ஜோக்குனாலே திருப்பாண்டான்னு. ஜோக்குனார் பேப்பர் எழுதி கொடுத்தாரு. ஆமா. அன்பாத பெரியவர்களே தாய்மார்களே, இன்னைக்கு நம்ம மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். காந்தி விஷயம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமல் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வயசா கேட்டு அச்சு முறுக்கு எடுத்துட்டு இருக்கானே. ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு முறுக்கு எடுக்கிறான். கமல் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை வணக்கம். நாங்கள் அனைவரும் எங்கு சென்று கொண்டு இருக்கிறோம் என்றால் கோட்டையினோட வளகாப்பு விழா. நீங்க போறீங்க? நீங்க சொல்ல சித்தப்பு நீங்களா? நான் வந்துட்டேன், நீங்க போறீங்க. எங்க வளகாப்புக்கா? ஆமா ஆமா. விஜயகாந்த். பயமா இருக்கு. விஜயகாந்த்னாலே பயமா தானே இருக்கு. யார் அவர் கேப்டன்ல? துளசி வாச மரம் வரும், எந்த தவசி வார்த்தை மர மாட்டான்டா. முறுக்க குர்ரா. சௌக்கியமா? தண்ணி இருக்கா? இல்லையே, அச்சமுறுக்கு திங்கிறப்ப வச்சிருக்கணும். தண்ணி இருக்கான்னு. இப்ப பாரு, தண்ணிக்கு அவன் தாகத்தை நானே தணிக்கிறேன் பாரு ஒரே வயசுல. இல்லங்க, ஆக்சுவலா என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? ஆக்சுவலா இல்லையா தண்ணி தான் பிரச்சனையா? அந்த மனுஷன் அப்படி கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன தண்ணி வேணுமா உனக்கு? நீ கெட்ட ஒரு பேசுற, வெளியே போய். இப்ப பேசுறது யாரா? ஒரு நாள் ஒருத்தன் தூங்கிட்டு சொல்ல ஒரு புஷம் வந்து கட்சிருந்தா பெரிய இடம். ஒரு நாள் முடிச்சு சொல்ல பட்டுச்சா பொட்டு போயிடும். ஒரு நாள் செஞ்சிடுவேன். அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். கோட்டை சட்டியே போடல. கைத்தடி தரணாகர கட்டல. அத்திப்பட்டு கோட்டை வயிறு எரியுதுல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அப்படி சொல்லக்கூடாதுல்ல. 3332. அது தளபதி விஜய். என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரியாருடைய கொள்கையை முன்னிறுத்தி திலகபாமா, அவங்க திலகபாமா தானே? யாரா அவங்க? யாரு திலகபாமா? அந்த லேடி ஒருத்தவங்க இருந்தாங்களே. எந்த லேடி? அதான்டா கொள்கை பரப்பு 5 பேர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார். வீரமங்கை வேலுநாச்சியார். சட்ட ஒழுங்கு எல்லாத்தையும் காப்பாத்த உங்களுக்காக முன்னெடுத்து நான் வரேன். நாங்களும் வரோம். சூர்யா நான் பாத்ரூம் பண்ணி வாங்க. சூர்யா எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூர்யா. இன்னைக்கு நம்ம மதுரையில சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம். கார்த்திக் அவங்க தம்பி. முத்தலகு இது கார்த்திக் இல்ல, அவன் கூட சித்தப்பா. சிவகார்த்திகேயன் பேசுறாங்க.
எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிவகார்த்திகேயன். இது உங்க வாய்ஸ். சிவகாந்த் உடம்பு சரியில்லாம நல்லா பேசி தொலையா. செல்ஃபி செல்ஃபி எடுப்பீங்களா? செல்ஃபின்றாரு. பாவாடை தவண்ட பார்க்கும்போது சும்மா நம்ம பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப பார்க்கும்போது வேற மாதிரி இருக்க. செல்ஃபி மறுபடியும் செல்ஃபி எடுக்க. என்னம்மா செல்லக்குட்டி, அன்னைக்கு காலையில காலையில 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு. உங்க வயசான பேசுறீங்க, ரோபோ சார் வாய்ஸ்ங்க. சந்தான வாய்ஸ் பேசுங்கண்ணே. சந்தானம் பேசுறேன் மச்சான். சத்தியமா சொல்றேன், இந்த நேரம் கூட வச்சு சுத்தினா ஒண்ணுமே வழங்காது. இந்த பழைய நடிகை இருக்கும்ல, ஒரு பேர் வச்சுக்கோம். இவரு சந்தானம், இவரு கந்தானம். திவாகர் வாய்ஸ். இந்த திவாகர் எந்த திவாகர்? இப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வாய்ஸ் பேசக்கூடாது, நடிச்சுதான் காட்டும். ஐயோ தனுஷ் 3. ஐயோ ஆண்டவரே, பிள்ளை மணி மண்டவரே. அதே மாதிரியே வேற அண்ணே ஹீரோயின் வாய்ஸ் பேசுறீங்களா? அம்பலா வாய்ஸ். சமந்தா வாய்ஸ் பேசுங்க. சமந்தா வாய்ஸ். சம்பந்தம் இல்லாம ஒரு வாய்ஸ் பேசுங்க. சமந்தா வாய்ஸ் பேச மாட்டேன். நீ பேச, நாங்க அதை ஏத்துக்கிறோம். சமந்தா வாய்ஸ் பேசுறேன், அவ்வளவுதானே. என்னப்பா சமந்தா வாய்ஸ் தெரியல, சந்திர வாய்ஸ் மாதிரி தெரியுது. என்னப்பா இப்ப சரி, மெர்சல் படத்துல பேசுறேன். பேசுப்பா. சமந்தா எனக்கு பிடிக்கும் தம்பி. ஏய் எப்ப வர? அக்கா ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா. மதுரையில தான் ஃபேமஸ். அவங்க கூட யாவப்பா அவரது ஜிகிரதண்டா குடிக்கிறப்பா. மதுரைக்கு வந்து அப்பேற்பட்ட மதுரைக்கு வந்து ஒரு ஜிகிரதண்டா குடிக்காம போனோம்னு மதுரையை போட்டாலும் ஃபீல் பண்ணுவாங்கப்பா. மக்களுக்குமே தெரியுமே 3340 ஜீரணமாகலாம். அதோட 2 நாள் சுத்த வேண்டிய மதுரையை ஒரே ஒரு ஹோட்டல்ல கூட்டு போய் முடிச்சு விட்டீங்க. இது இந்த பேரும் புகழும் பெருமை டிரைவர். விக்கி சார், வெல்கம் டு ஜூஸ் போடுவோம். எப்பா ஜிகிரதண்டா கிடைக்கும்ப்பா. நான் இங்க பக்கத்துல இருந்துச்சு. அதான் எங்கண்ணே? இதுப்பா ஃபேமஸான அதான் ஃபேமஸான கிடைக்கும். சாரி நீங்க வேற எங்க கிடைக்கும்? எங்களால கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. இப்ப 5 பாத்தீங்கன்னா மணிக்கு நாங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். அதனால அந்த மூஞ்சி புரியல. அது இவன் ஒரு சோகமா இருந்தா மக்கள் அதை ஏத்துக்குவாங்க. இந்தா இப்ப வந்துட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். ஏத்துக்க மாட்டாங்க. நாங்களே சாரி அப்படி இல்ல, கொஞ்சம் மூஞ்சி வந்து ஒரு சுருக்கமா போயிடும். சார் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவர்தான் நானா தெரியுமா? கும்பா பறக்க விட்டுறாங்கப்பா. இது போலாம்ப்பா. இப்ப பாத்தீங்கன்னா நேரா ஜீரதண்டா கிடைக்குப்பா. என்ன அது ஒரு சோர்வா வச்சிருந்தா தான் சொல்லுவாங்க. தான் பிடிக்கும். ஏய் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கல, சொல்லு. சோகமா வச்சிருந்தா தான் மக்கள் அதை ஏத்துக்குவாங்க. சிரிச்சுட்டே சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. சோகமா வச்சாதான் வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு கண்ண சிமெண்டல் இருக்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வந்து நாங்க வந்தோம். எங்களுடைய நேரமா என்னன்னு தெரியல, காலைல இருந்து தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப நாங்க வரோம் க்ளோசிங் அப்படின்ட்டாங்க. ஆனா எங்களுக்கு நாங்க வந்து பார்க்கும்போது உள்ள 4 பேர் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. உள்ள ஆள் இருக்காங்க, ஆனா எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. எதனால? ஏன்னா நீ வந்ததுனால. ஏன்னு ஒன்றும் தெரியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா போய் உங்களுக்கு நாங்க அதாவது நீங்க நினைக்கலாம் எல்லா ஊருக்கும் போய் நீங்க இதை தாண்டா சொல்றீங்க, டைம் பத்தல க்ளோசிங் ஆயிடுச்சுன்னு தான் சொல்றீங்க, கடைசியா நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நாங்க எந்த ஊருக்கு போனாலும் எதையும் காட்ட மாட்டோம். கரெக்ட். கொடைக்கானல் எப்படி இவ்வளவுதான் காட்ட முடியும். எங்க கம்பெனி இவ்வளவு காட்ட சொல்லுங்க. ஏன்னா நாங்க இருக்கிறது இப்ப காட்பாடி. நடந்து போகணுமா? அந்த ஃபேமஸ் ஜிகிரதண்டா கடை எப்ப அந்த கடை குடிச்சிருக்கீங்களா? இப்ப எங்க பார்க் பண்ண போறேன்? என்னடா உனக்கு இழுப்பு? ஏய் சஞ்சய் உங்க அப்பா. டேய் நான் என்ன சொல்றேன், நீங்க 2 பேரு தயவு செய்து இறங்கிருங்க. நீங்க ஏதோ பேசிட்டு பஸ் ஏறி கூட வந்தாலும் காசு கொடுத்துறேன். நீ அவங்க அப்பா பேச அவங்க உங்க அப்பா பத்தி பேசும். நீ நீங்க பேசும்போது உங்க 2 பேரும் என்னால பேச முடியல. அதனால எனக்கு இவன் மேலதான் மைண்ட் செட் போகுது. போட்ட சூப்பு கூப்பிடுறான் அப்படின்னு அப்படிதான் சொல்ல வர்றாரு. மம்பளுக்குன்றதானே சொல்ல வர்றாரு. யா அது தட்டி விடுங்க. ஏன் வாட்சி மிட்டாய் கொடுங்க. வாங்குவோம். டேய் வாங்குவோம், அதான் தட்டுங்க. கைத்த வெயிட் இந்த ஒரு வாட்ச் கட்டு. ஐயா வாட்ச் கை நீட்டா. ஐயா வாட்ச் கட்டி விடுங்க. இல்லடா அதான் ஒண்ணாத. ஐயா மணி வாட்ச் கட்டி விடுங்க. அடி விடுவோம்னே. இல்லடா எனக்கு வாட்ச். ஐயா அந்த பீட் போடுறவன். ஏய் அது ஊதுறியா? வணக்கம். கேவலம் டேய். அண்ணா ஏய் இங்க வானே, எங்க இருந்து என்ன? இத கட்டிக்கலாம்ல. இதுல கூட கட்டிக்கினீங்களா? ஏய் எப்படி இருடா கொஞ்சம் கையில தருவாரு. ஏய் அது இங்க
குழந்தை செல்வங்களை பார்த்து தலையில கட்டி ஆடி ராஜ் மெடல இந்த சவுண்ட் இந்த சவுண்ட் கேட்டுறீங்களா? அம்மா சின்ன வயசுல இலை இருக்குல்ல, பெரிய இலையை சுருட்டி மயில் இது மயிலா ஆச்சியா? நீங்க என்ன வாங்குனீங்க? ஆச்சி வாங்கிருக்கா? மயில் கொடுங்க. மயில் பயலியடா. கோட்டை என்ன மயில் பயலுகடா. அயில் பயலு. வீடியோ பார்த்து கால் எடுத்துட்டு வருது. ஐயா பாட்டி ஐயா கிரியேட்டிவிட்டி பாத்தீங்களா இல்லையா? பயங்கரமான கிரியேட்டிவ். ஏன் இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? கையில தான். வெளியே போடா. எப்படி கீச்சைனா கொடுக்கலாம்? காலைல மாட்டிக்கிறியா? ஏண்டா காதுல மாட்டவனா? கீச்சைனா போடுங்க. அவ்வளவுதான் எனக்கு ஏங்க ஏழங்கயா மறுபடியும் கை தருங்க. நல்லா கை தருங்க. இல்ல பாத்து. எப்படி அந்த காலா பயப்பட செஞ்ச இந்த பொம்மை வந்தாலே வேற எதுவுமே இல்ல. எசன்ஸ் எதுவுமே இல்ல. ஆமா நான் வரேங்கய்யா. கேட்டீங்க வாங்கியா. இந்த மாதிரி முட்டாயெல்லாம் இப்ப வர்றதே கிடையாது. இப்ப எல்லாம் செயலுக்கு இந்த காப்பா போடுறது, கையில கட்டுறது. மணி எத்தனை கேளுங்க. ஏப்பா சஞ்சய், மணி எத்தனைப்பா? மணி 5:15. ஐயோ ஆச்சி வாங்க இருக்கா? பா கோட்டை மணி எத்தனைப்பா? மதுரைனாலே நம்ம ஃபேமஸ் ஜிகிர்தண்டா தான். அல்டிமேட். ஐயோ மதுரைனாலே ஜிகிர்தண்டா தான். ஜிகிர்தண்டாலே மதுரை தான். நாங்க இப்ப எங்க இருக்கோம்னா, இப்பதான் நீங்க இங்கே வர. ஆமா ஏய் இப்ப வரல ஜிகிர்தண்டா. எஸ் ஆன் பண்ணியாச்சா? பீடா மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா கடையில தான் இருக்கும். ஸோ வந்து மதுரைக்கு நீங்க வந்தீங்கனாலே கம்பல்சரி மீனாட்சி அம்மன் கோயில் போவோம், சுத்தி பார்க்க எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனா ஃபேமஸ் ஜிகிர்தண்டா குடிக்கிறது தான் வருவோம். ஏன்னா ஜிகிர்தண்டாவை கண்டுபிடிச்ச ஊரே கொட்டூரமா. எப்பொண்ணு அப்பொண்ணு ஜிகிர்தண்டா பயலுகளா வச்சுக்க வாங்கிக்க. வாழ்ந்துக்க. இருக்கேன். எந்த ஊர்ல சாப்பிட்டாலும் மதுரையில சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. நம்ம ஊர்ல குடிச்சிருக்கோம். இந்த அளவுக்கு என்னதான் அல்வா எல்லா ஊர்லயும் சாப்பிட்டாலும் திருநெல்வேலியில சாப்பிட்ட மாதிரி வராது. ஜிகிர்தண்டா எந்த ஊர்ல குடிச்சாலும் மதுரையில சாப்பிட்ட மாதிரி வராது. பிரியாணி எங்க போய் சாப்பிட்டாலும் பெருசா பீத்துற. இப்பொழுது நாங்கள் ஜிகிர்தண்டா சாப்பிட்டு விட்டு வந்து விட்டோம். இப்பொழுது எங்கே போகிறோம் என்றால், சொல்லு தம்பி. அது என்ன இடம் மட்டும் சொல்லுங்க. அது தெரிஞ்ச அவர் சொல்ல மாட்டேன்னா மால் போறோம் நாங்க. மால். ஏய் சஞ்சய், தூங்காத சஞ்சய். தூங்கா நகரத்துல வந்து தூங்கிட்டு இருக்கியா? அது வேற ஒண்ணும் இல்ல, பிரியாணி சாப்பிட்டு ஜிகிர்தண்டா சாப்பிட்டு களைச்சு போயிருப்போம், அதனால தூங்கிட்டு இருப்பாரு. 3334 தூங்கும் போது கூட நினைச்சுக்கிட்டே தூங்கணும். தூக்கம் கூட வராது. மாநாடு பத்தி வச்சு தூங்குற மாதிரி எந்திரிச்சு 334. வெல்கம் டு முகம் vlogs. ஸோ இப்போ நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னா, மதுரையை ஒரு சுத்தணும். நாயக்கர் மலை தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, ஆனால் போக முடியல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா மாலுக்கு போகலான்னு சொல்லி இந்த தான் அனுப்பிக்கிட்டே இருந்தான், அதனால கூப்பிட்டு வந்திருக்கோம். மாலுக்கு வந்திருக்கோம். இந்த மால் பேர் என்ன? காந்தி மகால். காந்தி மகால். ஏழு மகால். கோட்டை மகால். தேவையில்லாம் பேசினா போ. இது என்ன மால்பா? விசால்டி மாலா. விசால்டி மாலுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து முதல் எடுத்து வச்ச உடனே மனசுக்கு ஜீரணிக்க முடியல. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 50 ரூபா பார்க்கிங் வாங்கி. பார்க்கிங் 50 ரூபா. மாலுக்கு பார்க்கிங் வாங்குறாங்கன்றதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. படியில ஏறிடுவோம். அம்மா வயசா படியில நீங்க வேணா ஏறுங்க, வயசான நாங்க வயசு பையன் லிஃப்ட் ஒரு நாள் ஏற முடியாது. இப்போ லிஃப்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறோம். மால் அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங் போட்டோம். நான் பார்க்கிங் 50 ரூபாய் எனக்கு ஜீர்ணிக்கவே முடியல. இன்னைக்கு என்னன்னு தெரியல, காசுல என்னால் ஜீர்ணிக்க முடியல. 3334 ரூபா என்ன கண்ணுக்குள்ள வந்து இருக்கு. பார்க்கிங் 50 ரூபா. ஆனால் மாலில் பார்க்கிங் வாங்கினாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வாங்க மாட்டாங்கடா, சென்னையிலாம் வாங்க மாட்டாங்கடா, கோயம்புத்தூர்லயே வாங்க மாட்டாங்க. நான் போய் சைக்கிள் பார்க் பண்ணா வாங்க. மால் என்ன எடுக்கணும்? என்னடா பண்ற மால்ல வந்து? ஏய் கோட்டை, இப்போ பாரு கோட்டை, பேசன் இல்லடா இது. மஞ்சக்கீரை கட்டிட்டு வந்து ப்ளூ கீரை கட்டிட்டு வந்திருக்கியா? சஞ்சயெல்லாம் இன்னைக்கு நம்ம கூட இல்ல. அவன் காதல் மயக்கத்துல இருக்கான்.
ஒரு வழியாக நாங்க இப்போ வந்து மாலுக்கு வந்துட்டோம். சீக்கிரமா மாலுக்கு ஆமா, அதாவது மால் வந்து நான் வந்து நிறைய தடவை நிறைய மாலுக்கு போயிருக்கேன். நீங்க போயிருக்கீங்களான்னு தெரியல. போயிருக்கியா? போனதே இல்லை. இவங்க எல்லாம் யாரும் போனது இல்லை. அதனால இப்பதான் நாங்க வந்து மாலுக்கு போயிருக்கோம். ஸோ இது பேரு மாலு. இங்க நான் தான் பெரிய ஆளு. கத்தியத்து கழுத்துல வச்சேன், கோபால் வந்து கதையை முடிச்சேன். ஆனா மால் யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. எல்லா கடைகளையும் கொண்டு வந்து ஒண்ணா ஒரே இடத்துல இறக்கி வச்சுட்டு ஆனா ரேட்டு கொஞ்சம் கூட வச்சிருக்காங்க. அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அந்த மாலோட பேரு விஷால்டி மால். ஒருவேளை விஷால் கான நடத்துவாரோ? ஆமா. சார் என்ன பண்றீங்க? முன்னாடி ஃபேஸ் கட்ல இன்ட்ரோ கொடுக்குறீங்களா? மாலுக்கு வந்தா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவைனா சுத்தி பாக்குறதுக்கு தான் இது. சூப்பரா இருந்தது. ஆனா இருக்காதே. ஏய் சூப்பர்ப்பா. எவ்வளோன்னு கேளு. எவ்வளவு ப்ரோ? ஒரு ஆளுக்கு 1000 ஒரு ஆள். அப்படியே போயிடலாம். 1000 ரூபான்னு கேட்டாங்க. இது ரிலாக்ஸ் மசாஜ் சென்டர். ரிலாக்ஸுக்கு 60 ரூபா, ரீஸ்டோருக்கு 100 ரூபா, ரெஜுவினேட்டுக்கு 150, ரிவேட் லைஸ் 200 ரூபா. காஃபி சாப்பிடலாம். எங்க பாருங்க. ஃபுட் கோர்ட் போயிடலாம். எல்லா மால்லையும் ஃபுட் கோர்ட் லாஸ்ட்ல தான் இருக்குது. என்ன சார் மீன் நம்மளோட அழுக்கெல்லாம் எடுத்துட்டுமா தான் காலை வருது. ஒரு ஆளுக்கு 200 ரூபாயா? அப்ப எனக்கு 100 ரூபா தான். கொஞ்சம் குறைச்சு போடுங்க. நாங்க ரெண்டே கப்புள்ஸ் தான். இப்ப சொன்னா நம்ம கப்புள்ஸா இறங்கிடலாம். இல்லங்க, அது கொஞ்சம் ரேட் வேணாம்ப்பா. ரேட்டு கூட இருப்பா. யாரு? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என் காலை வேடிக்கை பார்த்துட்டு உனக்கடா செஞ்சய் வேணாம். அப்ப நீங்க 2 பேர் இறங்குங்க. நம்ம என்ன சொல்றேன், கீழே இறங்குவோன்றேன். வாங்க போவோம். இல்லப்பா, அடுத்த தடவை கண்டிப்பா வந்து நான் இறங்குறப்பா. ஏப்பா ஆத்துக்குள்ள காலை விட சொன்னா யாரும் விட மாட்டீங்க. இல்ல எனக்கு ஒரு புரியவே இல்ல. ஆத்து கூட்டு போகும்போது ஆத்துக்குள்ள காலை விடுங்கன்னா விட மாட்டீங்க. அப்பெல்லாம் மீன் கிடைக்குதுன்னு இங்க மீனையே தொட்டிக்குள்ள போட்டு காலை விட சொல்றாங்க. என்னதான் நாங்க விஷால்டி மாலுக்கு வந்தாலும் எங்க இருக்குது? சரிவா. என்னதான் விஷால்டி மாலுக்கு வந்தாலும் பெருசா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கல. எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லும் போது ஒரு ஆறுதலா இருக்கு. அதனால என்ன சொல்றேன், நான் எழுதானைக்கு போட்டான்ட்டு. ஆனா என்னதான் விஷால்டி மாலுக்கு வந்தாலும் அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுக்கல. எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணி வந்தோம். ஆமா, ஆமா. வந்ததுக்கு ஒரு காஃபி சாப்பிட்டோம். அப்புறம் நாங்க இந்த டோனட் சாப்பிட்டோம். டோனட் 40 ரூபா, காஃபி 30 ரூபா. காஃபி சாப்பிட்டதையும் உனக்கு கிடைக்கிச்சு. அதனால பாத்ரூம் போகலான்னு கிளம்பி வந்துட்டோம். உண்மையிலேயே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அதெல்லாம் எதுவுமே நடக்காம வெறும் ஒரு மாலுக்குள்ள போய் உலக வரலாற்றிலேயே அரை மணி நேரத்துல எடுத்துட்டு வந்தவங்க நாங்க மட்டும்தான். அதுலயே வந்துட்டோம். இந்த விஷால்டி மால் வந்து நான் சென்னையில் ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தேன்டா. அங்கே நல்லா இருந்துச்சு. இங்கே விஷால்டி மால் வந்து எனக்கு மாலோட ஃபீலிங்கே கொடுக்கல. ஏன்னே தெரியல. ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏதோ போனோம் வந்தோன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு காஃபி சாப்பிட்டோம், அவ்வளோதான். பெருசாக ஒன்றுமே அங்கே இல்லை. போயிருக்கலாம். இன்னைக்கு என்னன்னு தெரியல. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் மதுரைக்கு போகலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். 9 மணிக்கு மதுரையில் இருக்கணும்டான்னு நான் சொன்னேன். ஆனால் அங்கேருந்து கிளம்புனதே நாங்கள் 10:30. அப்புறம் அந்தாண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அந்த ஏறுதழுவுதல், வாடிவாசலை போய் பார்த்துட்டு அங்கேருந்து சுற்றி முடிச்சுட்டு பாண்டி கோயில் போயிட்டு அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி ஜிகிர்தண்டாலாம் குடிச்சிட்டு திருமல நாயக்கர் மஹால் அதை பார்க்கலான்னு போக அங்கே பூட்டிக்கிடுச்சு. சரி சொல்லி மாலுக்கு வரலான்னு சொல்லி மாலுக்கு வந்தோம்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா மால்லையும் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒன்றும் இல்லை. அதனால அப்படியே போய்கிட்டு இருக்கோம். என் மாப்பிள்ளலாம் அதனால சோகமாயிட்டான். தம்பி சோகமாயிட்டான். இந்த மாலுன்னு ஒருத்தன் கேட்டவன், கருமாந்திரம் பிடிச்சவன், டியூட்டெல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாப்புல. அவருக்கு ஏன் அந்த வெக்ஸ் அப்படின்னா ஒரு பிள்ளை கூட இல்லை மால்ல அவர் பார்க்குற மாதிரி. அதனாலதான் அவர் எக்ஸைட் ஆயிரு. அதான் நினைச்சோம். இந்த ஓர உதடு சிரிக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எல்லா குரூப்லயுமே ஒரு பொம்பளை பொறுக்கி இருப்பான். இங்க குரூப்பே பொம்பளை பொறுக்கியா இருக்கு. ஆனா எனக்கு இந்த மதுரையில வந்து ஏத்துக்க முடியாத ஒரே ஒரு சம்பவம் அப்படின்னா 3334. ஆமா, 3334. இனிமே 333 கூட பக்கத்துல 4ஆம் நம்பர் தான்ப்பா கண்ணுக்கு வரும். ஆட்டே அடைக்க வச்சிட்டாங்க. சந்திரன் மெஸ், சந்திரன்கிட்ட பிடிச்சதே தான்.
திரும்பி பார்த்தா கூட சிரிப்பான். சந்திர திரும்பு. ஏன் இப்படி கையை வைக்குது? ஸ்டைல்ரா. ஏனே நம்ம என்ன வீடியோ எடுக்க போறோம் பிரதர்ஸ்? மெத்தத்துக்கு வந்துட்டோம். அதுக்குள்ள அந்த வந்துருச்சு பாத்தியா? மாரியம்மன் சொல்லலாம். ஏ அத்தை மாரியம்மன் பா போமா. கீழே ஏதோ கோயில் திருவிழா பண்ணிட்டு. கூட்டம் ஹெவியா இருக்கு பாத்தியா? எப்பா எங்கன்னு பாருப்பா. சோறு கீறு போறாங்க பாரு முக்கியமா. ஆய் போன்மா. திருவிழா வந்தாதான் அந்த ஊரே அப்படி செழிக்கும். பாத்திருக்கியா? கூட்டம் கூடும், மக்கள் ஆர்ப்பரிக்கும், டான்ஸ், விமானம், அடுத்து இது நொட்டு லோசுக்கு அம்மன் சாட்டுறது, குளிச்சுட்டு முக்கியமா எல்லாம் குளிச்சிருவாங்கப்பா. நாங்க வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியாதவங்க நத்தவழியை வந்துட்டோம். பயங்கர கிரௌடு. ஆமா எனக்கு அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒருத்தன் ஆய் வருதுன்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அவனுக்கு இப்ப வராதுல்ல. வந்தாலுமே ஒண்ணும் செய்ய முடியாது. தெரியாதனமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நத்தவழியா வந்துட்டோம். திடீர்னு பாத்தீங்கன்னா அங்கனக்குள்ள ஒரு கோயில் திருவிழா போல சரியான கிரௌடு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அங்கேயே லாக் ஆயிட்டோம். என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க லாக் ஆனது கூட பரவாயில்ல, அவனுக்கு ஆய் வேற லாக் ஆயிருச்சு. ஏற்கனவே போன சொல்லிட்டே இருந்தான். அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ்ல ஏதாச்சும் ஒரு பேக்கரி இருக்கும். அந்த பேக்கரி பக்கத்துலயே பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம்ல தண்ணி இருக்காது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஆமா இல்லன்னா வாட்டர் பாட்டில் வாங்கி வாட்டர் பாட்டில். அவன் என்ன பண்ண போறான்? ஏதாவது பேசலான்றதுக்கா நீ என்கிட்ட பேசக்கூடாது. செல்ல எடுத்து மண்டையில கொட்டிடுவேன். உங்ககிட்ட வேம்புலி அடிக்கிற அளவுக்கு காட்ட இருக்கலாம். அதுக்காண்டி ரோஸ் அடிச்சிட முடியாது. பக பக பக